தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் எந்த டிபார்ட்மெண்ட்லேன்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கல்வித்துறையிலேனா டீச்சிங் ரோலா அப்படின்னு கேட்டிங்கன்னா டீச்சிங் ரோல் கிடையாது, இது நான் டீச்சிங் ரோல். அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், கிளர்க், அந்த மாதிரி குரூப் சிக்கான வேலை வாய்ப்பு இந்த கல்வித்துறையிலேருந்து எடுக்க போகிறாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி மினிமம் நீங்கள் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை சிஏ வரைக்கும் படிச்சிருக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்ங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 8 விதமான பதவிகள். இந்த வேலைவாய்ப்புகளுக்கான ஊதியம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18,000 ரூபாய், மேக்ஸிமம் 96,000 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் இருக்கும். மேக்ஸிமம் அப்படின்னா உங்களுக்கு 1,77,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும், அதே மாதிரி ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 31/10/2024. அதாவது இந்த மாதம் கடைசி தான் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட். அதே ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சோன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10 நவம்பர் 2024 அதுக்கான லாஸ்ட் டேட். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு எந்தெந்த மாவட்டம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம குரூப்ஸோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்திங்கன்னா இது இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CUTN அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அங்கேருந்து என்ன ரோலுக்காக ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் போஸ்ட், அதாவது குரூப் சி, குரூப் ஏ அந்த மாதிரி வேலைவாய்ப்புகளுக்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. எப்போ இந்த ரோலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/10/2024 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். இந்த வேலைவாய்ப்பில் மொத்தம் 8 விதமான பதவிகள். அதில் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும், அதாவது பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட், அது மட்டும் தான் கான்ட்ராக்டில் எடுக்கிறாங்க. மிச்சம் இருக்க எல்லா போஸ்டிங்க்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பெர்மனன்ட் பேசிஸில் தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்பாக நம்ம பார்க்கலாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ், அதாவது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சரி, என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட் ஃபஸ்ட்டு வேலை, குரூப் ஏல ஆட்கள் எடுக்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் 10ல் உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதுனா மேக்ஸிமம் 40 years. ஓகேங்களா? இது இல்லாமல் SC ST OBC, உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர், இந்த மாதிரி எல்லா இதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இன்டர்னல் கேண்டிடேட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதை படித்து இது இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத பார்த்து முடிச்சோன்னா நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறத பார்க்கலாம். சரி, இந்த ரோலுக்கு நீங்கள் என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ்னால் ME MTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா BE BTechல நீங்கள் IT CS படிச்சிருக்கீங்க, கூடவே 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா MCA முடிச்சுட்டு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை MSc முடிச்சுட்டு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் MCA இல்லை MSc படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோலுகளுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. செகண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன, செகண்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கான வேலைவாய்ப்பு. இதுவும் குரூப் ஏக்கு கீழே தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. சேலரி லெவல் 10லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 40 years உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஆர் டாக்குமெண்டேஷன் சயின்ஸ், இதில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. லோவர் டிவிஷன் கிளர்க் LDC குரூப் சியில் தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. சேலரி லெவல் 2ல் கொடுக்குறாங்க. லெவல் 2னா 19,900 63,200 ரூபாய் சேலரி.
32 இயர்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் டைப்பிங் தெரியணும். ஒரு மினிட்டுக்கு நீங்கள் 35 வேர்ட்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டருக்கான நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 4வது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இதுவும் குரூப் சி கீழே தான் வருது. லெவல் 1ல் உங்களுக்கான சேலரி 32 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10வது பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி. அப்படி இல்லைன்னா ITI முடிச்சிருக்கவங்களும் இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லைப்ரரி அட்டெண்டன்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் சியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. லெவல் 1 18,000 56,100 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம். 32 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் லைப்ரரி சயின்ஸில். கூடவே 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கான பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி அட்டெண்டன்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. குரூப் சியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. பே லெவல் 1ல் தான் உங்களுக்கான சேலரி 18,600 56,100 வரைக்கும். 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருந்தால் போதும் எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா 10th நீங்கள் சயின்ஸ் கம்பல்சரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் ஸ்கில் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் லெபார்ட்டரி டெக்னாலஜியில் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஹாஸ்டல் அட்டெண்டன்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. ஹாஸ்டல் அட்டெண்டன்ட்டுக்கு நீங்கள் குரூப் சியில் தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. 18,600 18,000 56,100 வரைக்கும் சேலரி. 32 இயர்ஸ் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை ITI பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மினிமம் நீங்கள் ரிலவெண்ட் ஃபீல்டில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்டில் எடுக்கிறத இன்டர்னல் ஆடிட்டர் போஸ்ட். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். என்னென்ன படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இன் கமர்ஸ் இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி ஃபினான்ஸ் CA ICW படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆல்ரெடி சொல்லியிருந்தால் நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC STனா 5 வருஷம், OBCனா 3 வருஷம், இன்டர்னல் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன்னாலும் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஆல்ரெடி இன்டர்னல் கேண்டிடேட்ஸ்னாலும் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். உடல் ஊனமுற்றோர்னாலும் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். முன்னாள் இராணுவத்தினர்னா உங்கள் சர்வீஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி ஆட்கள் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 அதாவது பார்த்தீங்கன்னா லைப்ரரி அட்டெண்டன்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட். இந்த 2 வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுங்கிறது மோஸ்ட்லி இருக்காது. இன்டர்வியூ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கும். மேபி அவங்க வச்சாலும் வைக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் எடுப்பாங்க. மிச்சம் இருக்க வேலைவாய்ப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் தான் வச்சு எடுக்கிறாங்க. அதுலேயும் 2 பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த 2லையும் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு 2 விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கு லாஸ்ட் டேட் 31/10/2024. ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 10 நவம்பர் 2024 உங்களுக்கான லாஸ்ட் டேட். ஆன்லைனில் இதுக்கு தான் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். இது மூலிமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். இதில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ID ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் தபால் மூலிமா அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஜாயின் ரிஜிஸ்டர் ரெக்ரூட்மெண்ட் செல், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, நீலக்குடி, திருவாரூர் 610005 தமிழ்நாடு. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் இந்த மாதம் கடைசியில், அதாவது 31/10/2024 லாஸ்ட் டேட். இதே நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 10/11/2024 லாஸ்ட் டேட். 2 விஷயத்தையும் கம்பல்சரி பண்ணணும். ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 2 விஷயத்தையும் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல். சரிங்களா? இதுக்குள்ளே வந்தீங்கன்னா சைன் இன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இன்னும் சைன் அப் பண்ணலை அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனை கீழேயே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சைன் அப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சைன் அப்புக்கான ஆப்ஷன் இங்கே வந்துடும். இமெயில் ஐடி கொடுக்கணும். அதே இமெயில் ஐடி திருப்பி கன்ஃபார்ம் இமெயில் ஐடின்னு கொடுங்க. பாஸ்வேர்ட் மினிமம் 6 கேரக்டர்ஸ் கொடுக்கணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர், வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா சைன் அப் கொடுத்தீங்கன்னா சைன் அப் ஆயிரும். சரிங்களா? தென் இந்த இடத்துல லாகின் பட்டன் கொடுத்துருக்காங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்சா கொடுத்து உள்ளே போய்க்கலாம். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்குதோ எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் கம்பல்சரி. அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.